நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர்.
செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அப்பா, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த துதி வேலையில் அப்பா நாங்கள் எல்லாரும் இணைந்து உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கு பாத்திரரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை உயர்த்துறோம்ப்பா, உங்கள் நாமத்தை உயர்த்துறோம். நீங்கள் தான் துதிக்கு பாத்திரர், நீங்கள் தான் துதி கன மகிமைக்கு உரியவர் ஆண்டவரே. அப்பா உங்களை உயர்த்துறோம், எல்லா ஆண்டவரும் உயர்த்துவோமா. இந்த ஆராதனை வேலையில் அவருடைய நாமத்தை வாழ்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவளை புகழுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஷகதலரபா, நன்றி நன்றி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி. ஆண்டவர் நம்மளை எதுக்காக தெரிந்தெடுத்திருக்காருன்னா அவரை துதிக்கிறதுக்காக தான். இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னாரு. துதிக்க பிறந்தவர்கள், ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் அவர் நம்மளை இங்கே வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அந்த யுத்தத்தை கூட யூதா கோத்திரத்தை தான் முன்னால் நிற்க வைப்பாங்க. ஏன்னா யூதா கோத்திரம் தான் துதிக்கிற கோத்திரம். ஒரு யுத்தத்தில் ஜெயம் வேணும்னா துதி அங்கே இருந்தால் தான் ஜெயம் இருக்கும். அதான் அந்த யூதா கோத்திரத்தை முன்னால் நிப்பாட்டி வைப்பாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வேணுமா, வெற்றி வேணுமா, துதிங்க, துதிக்க 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 வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயத்தை பார்க்க முடியும். நம்ம துதிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். துதிக்க துதிக்க சாத்தானை நீங்கள் மேற்கொள்றீங்க, எதிரியை மேற்கொள்றீங்க. துதி உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை கொண்டு வரும். நம்ம பொழுதுதான் சாத்தான் பயப்படுறான். ஓ ஷகதலரபரபா. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவர் தயவு செய்கிற எதிர்காலமா இருக்கும். உங்க எதிர்காலம் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற எதிர்காலமா இருக்கும். உங்க எதிர்காலம் ஒரு மகிமையான எதிர்காலமா இருக்கும். ஓ ஷபலகரபதர லியங்கரபரபா. அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். சிறுமையா இருக்கிறேன், எளிமையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் நம்ம வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பார். நான் சின்னவனா இருக்கேன், நான் சிறியவனா இருக்கேன், நான் எளிமையா இருக்கேன், நான் எல்லாரையும் விட ரொம்ப தாழ்ந்து இருக்கேன் நினைக்காதீங்க. நீங்க தான் 1000 ஆக போறீங்க. சின்னவன் தான் 1000 பெருகுவான், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நிறைய பேரை
பலத்த ஜாதியா மாற்ற போகிறாரு. உங்களை 1000-ஆ பெருக பண்ண போகிறாரு. உங்க எதிர்காலம் அப்பா நன்றி நன்றி ஒரு பிரகாசமா இருக்கும். ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்க எதிர்காலம் ஒரு பெருக்கத்தின் காலமா இருக்கும். ஒரு உயர்வின் ஒரு விருத்தியின் எதிர்காலமா இருக்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ரபலரியா ஷகதர பலதுரவா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்பட மாட்டாயின்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்சிபான் நம்மளை அழைக்கிறாரு. நீங்க கைவிடப்பட்டவங்க கிடையாது. நீங்க உங்க தேசம் பாழான தேசம் கிடையாது. ஆண்டவர் உங்களை எப்சிபா பியூலான்னு சொல்றாரு. நம்மளுடைய தேசம் வாழ்க்கைப்படும். எத்தனை பேர் எனக்கு என் குடும்பம் எனக்கு வாழ்க்கைப்படுமா, எனக்கு இது அமையுமா நினைக்கிறீங்களோ? உங்க குடும்பம் வாழ்க்கைப்படும், உங்க தேசம் வாழ்க்கைப்படும். ஏன்னா ஆண்டவர் உங்களை எப்சிபான்னு சொல்றாரு, உங்களை பியூலான்னு அழைக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கவே வேணாம். ஏன்னா அவர் பயப்படாதேன்னு சொன்னவர் முன்னால போறாரு. எல்லாம் நன்றி சொல்லுங்க. அப்பா நீங்க எங்க எதிர்காலத்துல இருக்கிறனால எங்களுக்கு பயம் இல்ல ஆண்டவரே. நாங்க உங்களை துதித்துக்கிட்டே இருப்போம்ப்பா. துதித்து 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 எங்க வாழ்க்கையில வர எல்லாவற்றையும் ஜெயித்து நாங்க முன்னேறி செல்வோம் இயேசுவின் நாமத்தில். ஓ ரப ரகபா. தேங்க்யூ லார்ட். நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர்
எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா எல்லா ஆண்டவர் ஆராதிப்போமா. இதுவரைக்கும் நடத்தி வந்தார்ல, இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்கு நம்ம எம்மாத்திரம். இனிமேல் ஆண்டவர் இது செய்யணும் அது செய்யணும்னு எவ்வளோ காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். இது வரைக்கும் செஞ்சார்ல, இது வரைக்கும் உங்களை அற்புதமாக நடத்தி வந்ததுக்கு நம்ம எம்மாத்திரம். இது வரைக்கும் அதிசயமாக நடத்தி வந்தார்ல, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது வரைக்கும் நம்மளை எவ்வளோ இடங்கள்ல பாதுகாத்தாருல, எந்த சேதமும் அணுகாம இது வரைக்கும் நம்மளை பாதுகாத்தாரு, அவருக்கு நன்றி சொல்லுவோமா. இதுவரைக்கும் நம்மளை, நம்ம பிள்ளைங்களை, நம்ம குடும்பத்தை தப்புவித்தாரு. எல்லா நோய்க்கும், எல்லா கொள்ளை நோய்க்கும், எல்லா வாதைக்கும் விலக்கி நம்மளை தப்புவித்தாருல, அதற்காக ஆண்டவருக்கு எல்லாம் நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே, இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே நன்றி. இது வரைக்கும் எங்கள் ஊழியத்தை நடத்தி வந்தீங்களே நன்றி. இது வரைக்கும் எங்கள் பிள்ளைங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. ஒரு நாளும் நீங்கள் கைவிடலப்பா, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகலை ஆண்டவரே. அப்பா, இது வரைக்கும் எங்களை தைரியப்படுத்தினீங்களே ஆண்டவரே. எத்தனை நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போனீங்க, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் வாக்குகளை கொடுத்து தூக்கி விட்டாருல்ல, அவருக்கு இந்த வேலையில நன்றி சொல்லுவோமா. அப்படியே நம்மளை விட்டுருந்தா அந்த சோர்விலே நம்ம அமிழ்ந்து போயிருப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி விடவே இல்லையே. சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் நம்மளை தூக்கி விட்டாருல, தூக்கி விட்டனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம அவரை நின்று ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடலை, அவர் விலகலை நம்மளை விட்டு. நம்ம நிறைய நேரங்கள் அவரை மறந்துருக்கிறோம், நிறைய நேரங்கள் அவரை நினைக்காம இருந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை மறக்கலை, ஒரு நொடி பொழுது கூட நம்மளை விட்டு விலகாமல் காத்தார். அவர் கிருபை நம்மளுக்கு நிழலாக கூடவே இருந்தது, அவர் கிருபை நம்மளை பாதுகாத்து வந்தது. நம்ம இம்மட்டும் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடங்கள்ல உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு, எத்தனை இடங்கள்ல உயர்வுகளை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இன்னும் உயர்த்துவார், இன்னும் உங்கள் வாழ்க்கையில மேன்மை செய்வார். ஆனால் இவ்வளோ நாள் நடத்தி வந்ததை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இவ்வளோ நாள் ஆண்டவர் செஞ்சதுக்கு ஒரு நாள் நம்ம நன்றி இல்லாமல் இருந்துடக்கூடாது. நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நம்ம ஹார்ட் ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நன்றி நன்றி தகப்பனே, நீங்கள் நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, ஹோலி ஸ்பிரிட், இன்னைக்கு ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் அவங்கள
பற்றி நினைத்திருக்கிற நினைவுகள் இல்லை, நீங்கள் அவங்கள பற்றி வைத்திருக்கிற நினைவுகள் பெருசு. அந்த நினைவுகள், அந்த திட்டங்கள் எல்லாருடைய குடும்பங்கள்லையும், எல்லாருடைய ஊழியங்கள்லையும், எல்லாருடைய வேலையிலையும் அந்த திட்டங்கள் நடப்பதாக இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் பெரிய திட்டங்கள், அவங்க சந்ததியவே ஆசீர்வதிக்க நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் நடப்பதாக நாங்கள் பிளஸ் பண்ணுறோம்ப்பா. எல்லாரையும் உங்கள் கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு பார்த்தா, இன்னைய நாளை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த கடவுள் எவ்வளவு நல்லவருங்க. நம்ம பார்த்துக்கிட்டே வரும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு எல்லா பரிசுத்தவான்களும் சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் நமக்காய் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு நல்லவர். கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு, எல்லாத்தையும் உருவாக்குனாரு. யாருக்காகனா தன்னுடைய பிள்ளைகளுக்காக. எல்லாத்தையும், பூமியை, வானத்தை, நட்சத்திரங்களை எல்லாத்தையும் படைக்கிறாரு. சரி, இவருக்காக படைக்கிறாரு போல இருக்கு, இவர் என்ஜாய் பண்றதுக்காக படைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் எதையுமே தனக்காகவே படைக்கலங்க. எல்லாவற்றையும் நமக்காக படைச்சார். எல்லாத்தையும் படைச்சாரு. சரி, பூமியை தான் நமக்காக படைச்சாருன்னு பார்த்தா இந்த பரலோகத்தை யாருக்காக படைச்சாரு? நமக்காக படைச்சாரு. என்ன ஏசப்பா, என்ன கடவுளே, அப்போ உங்களுக்காக எதுவுமே நீங்க படைக்கலையா? எல்லாத்தையும் எங்களுக்காகவே செய்றீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? அப்போ உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, எனக்கு இது எதுவும் வேணாம்ப்பா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. எதுவும் வேணாம், எனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த பூமியும் சரி, அதுவும் உனக்கு தான். இந்த பரலோகம் நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலங்களை உருவாக்குவேன். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என் பிதாவின் வீட்டில், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கு போய் ஆயத்தம் பண்றேன்றாரு. இந்த பூமியிலையும் பார்த்தா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, பரலோகத்துக்கு போனாலும் ஆயத்தம் பண்றேன்றாரு. எல்லாத்தையும் எதுக்காக ஆண்டவர் செய்றீங்கன்னா, எல்லாத்தையும் நமக்காக செய்றாரு. ஹல்லேலூயா. எல்லாமே நமக்காக செய்றாரு. அப்ப என்னதான் உங்களுக்கு வேணும் ஆண்டவரே? பரலோகத்தையும் எங்களுக்குன்றீங்க, பூலோகத்தையும் எங்களுக்குன்றீங்க. அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, நீ தான் வேணும். ஹல்லேலூயா. அவரு மனசு நம்மளையே சுத்தி வருதுங்க. நம்ம மனசு வேற எதையும் சுத்தக்கூடாது பாரு. அந்த தெய்வத்தோட அன்பை உணர்ந்துட்டோம், அந்த தெய்வம் மனசு நம்மளையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்னவா செய்யணும்? நம்ம வாழ்ற வாழ்க்கை அவரை சுத்தியே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். நம்ம மனசு அப்படியே அவரையே சுத்தி கொண்டு இருக்கணும், இயேசுவையே சுத்தி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அவர் சொன்னாரு, என் ஜீவனை நல்ல மெய்ப்பன் நானு, என் உயிரை நான் கொடுக்கிறேன், என் லைஃப நான் கொடுக்கிறேன், அதை நான் மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியும் என்னால. அவர் சொல்றார், அந்த ஜீவனை நான் கொடுக்கிறேன், உயிரை, அவர் லைஃப கொடுத்தாரு நமக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ரிசரக்ஷன் டேல நம்ம ஒரு முடிவு பண்ணணும். இனி நான் வாழ போற நாளெல்லாம் என் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்காக, ஆண்டவருக்காக, அவருக்காக நான் ஒரு வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க எதுக்குங்க வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா, என் பிள்ளைக்காக வாழ்றேங்க, இல்லைன்னா என் புருஷனுக்காக வாழ்றேங்க, என் பொண்டாட்டிக்காக வாழ்றேங்க, என் சொத்து நிறைய இருக்குங்க, சொத்து அனுபவிக்கணும்ல அதுக்காக வாழ்றேன், இல்ல பதவி பேர் புகழ் அதுக்காக வாழ்றேன் அப்படின்வாங்க. இங்க பாருங்க, நம்ம தெய்வம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்துக்காக ஒரு வாழ்க்கை. இந்த
வாழ்க்கைய அந்த தெய்வத்துக்காக வாழணும். எல்லாவற்றையும் கொடுத்தாரா. சொந்த குமாரன் என்றும் அவர் பார்க்கவே இல்லை. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் அதான் நான் சொன்னேன், ஜீசஸே கொடுத்துட்டாரு, வேற என்ன நமக்கு கொடுக்க மாட்டாரு? நம்ம பரமபிதா. வேற ஜீசஸுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஜீசஸுக்கு மேல ஒண்ணு இல்லை. அப்ப அந்த ஜீசஸையே நமக்காக சொந்த குமாரன் என்று பார்க்காம கொடுத்துட்டாரு. மற்றதெல்லாம் பார்த்து பார்த்தா கொடுப்பாரு. ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்தா அளந்து போடுவாரு. உங்களுக்கு சுகத்தை பார்த்து பார்த்தா கொடுப்பாரு. கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கிள்ளியா கொடுப்பாரு. அதவே பார்க்காம கொடுத்துட்டாருன்னா உங்க சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் வாரி இறைப்பாரு பாருங்க. வாரி இறைப்பாரு, வாரி இறைப்பாரு. இந்த ரிசரக்ஷன் டேல சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அந்த பூமிக்குள்ள அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா கண் மலைகள் பிளந்ததாம், பூமி அதிர்ந்ததாம். சில பேர் மரித்து போயிருந்த பரிசுத்தவான்கள் உயிரோட எழும்பினார்களாம். அல்லேலூயா. சில பேருக்கு போய் காணப்பட்டார்களாம். the power, the resurrection power, அந்த ரிசரக்ஷன் பவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் எப்படி தெரியுமா? உங்க லைஃப்ல ஏதாவது மரிச்சு போச்சுன்னு சொல்றீங்களே, செத்து போயிடுச்சிங்க அப்படின்றீங்களா, அதெல்லாம் உயிரோட எழுப்புகிற ஆவியானவர். லாசருவை 4 நாள் உள்ள இருந்த லாசருவை உயிரோட எழுப்புன ஆவியானவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர். அல்லேலூயா. வசனம் சொல்வது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிரோடு எழுப்புகிறவர். அல்லேலூயா. உங்க சரீரத்தில் ஏதாவது உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறுப்பை இப்ப ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஹீலிங் சர்வீஸா இருக்க போது, ஒரு ப்ராஸ்பரிட்டி சர்வீஸா இருக்க போது, அவர் மரித்து உயிரோடு எழுந்த போது பாத்தீங்கன்னா கூட இருந்த நிறைய பரிசுத்தவான்கள் அந்த பவர்ல எழும்பிட்டாங்க. அந்த ரிசரக்ஷன், அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அநேக பேருக்கு காணப்பட்டார்களாம். அந்த உயிரோட கிறிஸ்துவை உயிரோட மரித்தோடு உயிரோட எழுப்பின ஆவியானவர். இந்த ஆவியானவருக்கு ஒரு 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 பழக்கம் இருக்குங்க. ஒரு பழக்கம் இருக்கு. என்னங்க இந்த ஆவியானவருக்கு பழக்கம்னா, ஏதாவது மரித்து போயிருந்துச்சுன்னா அது ஈஸியா உயிரோடு எழுப்பிடுவார். அல்லேலூயா. ஏதாவது மரித்து போயிருந்துச்சு உங்க வாழ்க்கையில, ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்கள் மரித்து போயிருந்துச்சு, அது அவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அது அவர் உயிரோட எழுப்பி விடுவார். இந்த நேரத்துல பாருங்க, உங்க லைஃப்ல இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்க லைஃப்ல எதெல்லாம் மரித்து போயிருந்ததோ அதெல்லாம் உயிரோட எழும்புறத நீங்க பாப்பீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எழுப்பி விடுகிறத பாப்பீங்க. அல்லேலூயா. பாட்டு பாடினாங்க பாருங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56வது வசனம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. பாருங்க, இந்த கத்திக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா அது கத்தியே கிடையாது. அந்த கூறு போயிடுச்சுன்னா, அருவா வச்சிருப்போம் பாருங்க, அது போச்சுன்னா இப்போ என்ன சொல்ல, தீட்டுவோம். அந்த மாதிரி அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு வேல்யூவே இல்லைல்ல. ஆண்டவர் என்னமா செஞ்சாரு, அந்த மரணம் எல்லாரையும் வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, அந்த மரணத்தோட ஷார்ப்னஸ் என்ன பண்ணிட்டாரு, மழுங்க பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இதுக்கப்புறம் அந்த மரணம் யார் லைஃப்லயும் வர போறதில்ல. மரணமே உன் கூர் எங்கன்னா கூறு காணாம போயிடுச்சு. அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில
இது நாள் வரைக்கும் இருந்த மரணம், அது ஏதோ ஒண்ணு, அது செழிப்பா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல சுகமா இருக்கலாம். இந்த ரிசரக்ஷன் டேல சொல்றேன், எல்லாம் உயிரோடு எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. இயேசு எங்க உயிரோடு எழுப்பினார் என்றால், நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போயிருக்கோ அது எல்லாவற்றையும் இந்த நாள்ல உயிரோடு எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒண்ணு கூட உங்க லைஃப்ல அது மரித்து இருக்குங்க, அது இல்லாம இருக்குங்க அப்படினே இல்ல. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினது எல்லாம், கர்த்தர் உங்களுக்காக நியமித்தது எல்லாம், அது உயிரோடு எழும்புறத நீங்க பாப்பீங்க, புதுசா பிறக்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. மரணத்தின் கூர் அங்க இல்லாம போயிடுச்சுங்க. மரணம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய ஷார்ப்னஸ் அவரு மழுக பண்ணிட்டாரு. இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு? இந்த ஜீவனுடைய ஷார்ப்னஸ் தீட்டப்பட்டுடுச்சு. ஹல்லேலூயா. ஜீவனுடைய ஷார்ப்னஸ் தீட்டப்பட்டுடுச்சு. இப்ப இந்த ஜீவன் ஷார்ப்பா இருக்குங்க. இந்த ஜீவன் இப்ப ஷார்ப்பா இருக்கு. என்ன தெரியுமா? ஏதாவது வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைஃப் கடவுளுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குல்ல, இது ஷார்ப்பா இருக்குல்ல, ஏதாவது வியாதி வந்துச்சு அதை கிழிச்சிரும் இந்த ஷார்ப்பு. ஹல்லேலூயா. மரணத்துடைய கூறு மழுங்கடிக்கப்பட்டது என்றால் நமக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் எப்படி இருக்கு? ஷார்ப்பா இருக்கு. ஏதாவது தரித்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தரித்திரத்தை இந்த ஷார்ப்பு கிழிச்சிரும். ஹல்லேலூயா. வேற ஏதாவது பிசாசின் கிரியைகள் வருது, பாவங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷார்ப்பு அதை கிழிச்சிரும். சிலுவையில நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சிலுவையில அவன் நம்ம சாத்தான குத்துயிரும் கொலை உயிருமா ஐசி வார்டில் அட்மிட் பண்ணிட்டார் ஆண்டவர். அவனை அடின்னு அடிச்சு அவன் தலையை நசுக்கி அவனை குத்துயிருமா கொலை உயிருமா ஐசி வார்டில் ஆக்சிஜனை வச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் இன்னைக்கு சாத்தான் இருக்கிறான். நம்ம அப்படிதான் இன்னைக்கு பார்க்கணும். நம்ம முன்னாடி இருக்கிற நோய்களோ வியாதிகளோ தரித்திரமோ என்ன பிரச்சனையோ, உங்க முன்னாடி இருக்கிற கடன் பிரச்சனையோ, இன்னைக்கு எல்லாம் நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? பெருசா பார்க்க கூடாது. அதை நம்ம பெருசா பார்க்க கூடாது. அதெல்லாம் எங்க தெரியுமா வருது? ஐசியூ வார்டுல ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்குவேன், உன்னை எழுந்து வந்தா அடிப்பண்டா அப்படின்னா யாராவது பயப்படுவீங்க? யாராவது பயப்படுவோம்? அவனே முடியாம படுத்து கிடக்கிறான், அவனே குத்து உயிரும் கொலை உயிரமா கிடக்கிறான், அவன் நம்மளை மிரட்டினா நம்ம பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த மாதிரிதான் சாத்தானா நம்ம பார்க்கணும், பிசாசின் கிரியைகளை பார்க்கணும். இதுதான் நேத்து ப்ரொஃபெட்டிக் ஈவினிங்ல பார்த்தோம். அந்த வசனம் படிங்கள, எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பயம் உங்களை அடிமை ஆக்கிடும். நீங்க எதற்கு பயப்படுறீங்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள். ஒரு சின்ன கரப்பாம்பூச்சிக்கு பயந்தீங்கனாலும் அந்த கரப்பாம்பூச்சிக்கு நீங்கள் அடிமைகள். ஏதோ ஒரு வியாதிக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா அந்த வியாதிக்கு நீங்கள் அடிமைகள். பணத்துக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா அந்த பயத்துக்கு நீங்கள் அடிமைகள். எதற்கு நாம் பயப்படுகிறோமோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது நம்மளை ரூல் பண்ணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர். பாருங்க, ஜீவ காலம் எல்லாம் அந்த பயம் பாருங்க. இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, நாளைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், நாளைக்கு அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இன்னைக்கு ஒரு நோய் கூட இருக்குங்க, ஒரு வியாதி கூட இருக்கும், அடுத்த நாள் அந்த வியாதி சுகமாயிடும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பயம் குரங்கு மாதிரி ஒண்ணு மேல தாவிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பணத்தை குறித்து பயம்புறுத்தும், நாளைக்கு வியாதியை குறித்து பயம்புறுத்தும், நாளானைக்கு எதிர்காலத்தை குறித்து பயம்புறுத்தும். இப்படிதான் அந்த பயம் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். பயம் நம்மளை நிம்மதியா வாழ விடாது, சந்தோஷமா வாழ விடாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஜீவ காலம் எல்லாம், அங்க பாருங்க, அந்த பயம் ஜீவ காலம் எல்லாம் கண்டினியூ ஆகிறது.
எனக்கு ஏசப்பா காலைல வர்ஷிப் பண்ணும்போது சொன்னாரு, ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகளை இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் அவர் மாற்ற போறார். அவர் சிலுவையில் செஞ்சது என்ன தெரியுமா? ரொம்ப நாளா இருந்தது, ஜீவ காலமெல்லாம் இருந்த காரியங்கள். சில பேர் சொல்லுவாங்க, இந்த நோய்ங்க இது ஜெனரேஷன் சம்பந்தப்பட்டது, பரம்பரை வியாதி, இது ஜீவ காலமெல்லாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைங்க, கடைசி வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன வியாதிகள் இப்ப சுகமாகி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் இருக்கும் டாக்டர் உங்களுக்கு ஏதாவது சொல்லி இருந்தாரா? இந்த சுகருங்க உங்க லைஃப் முடிகிற வரைக்கும் தாங்க இருக்கும், வேற வழியே இல்லைங்க, உங்க ஜீவ காலம் எல்லாம் நீங்க இது சுமந்து தான் ஆகணும்னு சொல்லி இருக்கிறாங்களா? அத சிலுவையில அவர் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பயம் வாழ்நாள் முழுவதும் நீங்க பயத்துல வாழ்றது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. கர்த்தருடைய சித்தமே கிடையாது. வேதத்துல பார்க்கிறோம், பயந்தவங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காம போனதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு எப்படி தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இங்க பாருங்க, ஆண்டவர் பயத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுங்களா? அன்பு வருது. பயத்துக்கு பயத்தை கொடுக்கல. அப்ப என்னங்க கொடுத்தீங்க? பயத்தை கொடுக்கலாம், அன்பின் ஆவி. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், எட்டி உதைக்குங்க பயத்தை. பூரண அன்பு பயத்தை எட்டி உதைக்கும். எந்த பூரண அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல இருக்கிற உங்க அன்பு, உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு அந்த பயத்தை எட்டி உதைக்கும். ஏதாவது ஒரு பயம் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன விஷயம்னா இன்னும் ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு நமக்கு இல்லை, அதுதான் பயப்படுறோம். அந்த ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு பயங்க, இதை குறிச்சு ஒரு பயம் இருக்குங்க, ஒரு ஃபைனான்ஸை குறிச்சு ஒரு பயம் இருக்குங்க, இல்ல வர வேண்டிய பணத்தை குறிச்சு இந்த பணம் வருமா இல்ல வராதா அப்படின்னு ஒரு பயம் இருக்குங்க அப்படின்னு இருக்கீங்களா? அந்த இடத்துல ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த இடத்த இந்த பூர அன்பு, தேவ அன்பால, அவரோடு உள்ள உறவால நல்லா ஃபில் பண்ணுங்க. அந்த அன்பு வர 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 அந்த அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்பட 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 பயங்கள் மறைந்து போறத நீங்க பாப்பீங்க. அதுக்காக பயங்கரமான நீங்க உபவாசம் இருக்கணும். அப்பா என்ன செய்யலாம், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா? ஒண்ணும் இல்லை. ஆண்டவரோட உள்ள உறவு. இப்ப நம்ம என் வீட்டுல இருக்க என் 2 பசங்க என்ன செய்வாங்க, நான் அப்பான்றதுனால அந்த உறவு இருக்கிறனால என்ன செய்வாங்க, என் மேல ஏறுவாங்க, என் மேல குதிப்பாங்க, என்னை கட்டி பிடிப்பாங்க, என்னை ஹக் பண்ணுவானுங்க, எனக்கு கிஸ் பண்ணுவாங்க. அங்க பயம் இருக்காது, ஏன்னா இது என்னோட அப்பா அப்படின்றத உறவு பயத்தை புறம்ப தள்ளிடுது. இதே பக்கத்து விட்டு போய் அதை வந்து செய்ய மாட்டாங்க, டீசெண்டா வருவாங்க, உட்காருவாங்க, ஹாய் அங்கிள் அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்க உறவு இல்லை, அங்க ஒரு பயம் இருக்கும், இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன தெரியுமா, அந்த பயத்தை புறம்ப தள்ளுறது என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப், உறவு. அந்த உறவு தான் இந்த பயத்தை வெளியே தள்ள. அந்த உறவு எப்படிங்க க்ளோஸ் ஆகிறதுனா அன்பு. இப்போ சில பேர் நம்ம க்ளோஸா இருப்போம், அன்பா இதா இருப்போம், ஏன்னா அங்க ஒரு லவ் இருக்கும். அந்த அன்பு தான் அதை இணைக்கிறது. அப்ப அந்த அங்க ஒரு அன்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உரிமையா பேசுவோம். உறவு இல்லாத இடத்துல பார்த்து பார்த்து 10 வார்த்தை பேசுற இடத்துல 2 வார்த்தை மெதுவா பேசுவோம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூரண அன்புக்குள்ள கிறிஸ்துவின் அன்புல நம்ம ஊற்றப்படும் போது நமக்கு இந்த பயங்கள் விலகும். பயம்ன்றது என்னன்னா ஒரு அவிசுவாசம், அது நடந்துருமா? கர்த்தரை நம்ம பெருசா பார்க்கணும். நேத்து பார்த்தோம், காலேபு 12 பேர் போறாங்க அந்த தேசத்தை வேவு பார்க்க. 10 பேரு பார்த்து பயப்படுறாங்க. அதை எடுத்து படிங்க. 13:28 வசனம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அதுக்கப்புறம் பார்ப்போம், அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்.
என்றார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் பார்க்கிறோம் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஆஹா, போயிட்டு வந்து பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா எதிரிகளை அப்படியே புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறாங்க. யாரை பாட வேண்டிய ஜனம் இவங்க, போய் யாரை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற பிரச்சனைகள் ஆகா அழகா எவ்வளவு பெருசா இருக்கு. என் வியாதி, என் வறுமை, என் தரித்திரம், இதை தான் புகழ் பாடுற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க முன்னாடி இருக்கிற ராட்சதர்களை பெருசா பார்த்தாங்க. இவங்க முன்னாடி இருந்த பிரச்சனைகளை பெருசா இருந்ததுங்க. பாருங்க, ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதத்தை சுத்தி பிரச்சனை இருந்தது. அவங்க ஆண்டவர் கொண்டு போற இடம் இருந்தது, அதை சுத்தி பிரச்சனை இருக்கதான் செஞ்சது. அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், பெரிய பட்டணங்கள், அவர்கள் ராட்சத பிறவிகள், அதெல்லாம் பெருசா பார்த்தாங்க. ஆனா அவர்களோடு கூட இருந்த தெய்வத்தை அவங்க பெருசா பார்க்கல. இன்னைக்கு நம்ம யாரை பெருசா பார்க்கிறோம்? ஏன் சிலதெல்லாம் நம்ம முன்னாடி பெருசா ஏதாவது வந்து உங்களை பயமுறுத்துற மாதிரி பெருசா வந்துச்சின்னு நினைச்சுக்கோங்களேன், டக்குன்னு நீங்க போனோம், அடடா நின்னாடா நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறேன், என் கடவுளை நான் எங்கேயோ பெருசா பார்க்காம விட்டுருக்கிறேன், உடனே ஆண்டு சமூகத்துக்கு ஓடிடணும். ஆண்டவரே இது எப்படி நடந்துச்சு, நான் ஏன் அதை பெருசா பார்த்தேன்னா, அதை பெருசா பார்க்க வேண்டிய ஆள் இல்லை, நான் உங்களை பெருசா பார்க்க வேண்டிய ஆளு. கோலியாத்து வந்து நின்னப்ப 12 கோத்திரத்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள், பலவான்கள், எல்லா புஜ பல பராக்கிரமசாலிகள் எல்லாரும் கோலியாத்தை பெருசா பார்த்தாங்க. வாவ், அவனை வர்ணிக்கிறாங்க, அவனுக்கு பயப்படுறாங்க. அவன் வந்து நிக்கிறான் ஆஹா ஓஹோன்னு. ஆனா ஒரு சின்ன பையன் கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லை. என்ன தாவீது, நீ இளைஞன், சிவந்த மேனியுள்ளவன், அவர்களெல்லாம் புஜ பல பராக்கிரமசாலிகள், அவர்களே அமைதியா இருக்கிறாங்க. இந்த தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படலைங்க. ஏன் தெரியுமா? இந்த தாவீது கர்த்தரை பெருசா பார்த்துட்டாரு, கர்த்தரை பெருசா பார்த்துட்டாரு. அவருக்கு தெரியும் இவனை விட என் கர்த்தர் பெரியவர், இந்த கோலியாத்தை விட கர்த்தர் பெரியவர். நம்ம பார்வை அப்படிதான் மாறணும். நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களை பார்த்து ஏதோ ஒரு பெரிய நீடு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வருதுங்க, ஒரு 10 கோடி ரூபாய் வேணுங்க. நீங்க என்ன சொல்லணும்? அந்த 10 கோடியை காட்டிலும் என் கடவுள் பெரியவர். ஹல்லேலூயா. அங்க என்ன தெரியுமா இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ராட்சதர்கள் நிற்கிறாங்க, மனுஷங்க கிடையாது தெரியுங்களா? கானான்ல இருந்த யாத்திரமா ஏனோக்கின் புத்திர யாத்திரமா ராட்சத பிறவிகள். அந்த வசனம் இருக்கு பாருங்க, அதுதான் சொல்றாரு, ராட்சதர்களை கண்டோம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். ராட்சதர்கள். ஆனா எனக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் எப்படி போய் அடிச்சாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறோமேன்னு பார்த்தேன். இவங்கெல்லாம் போகிறாங்க 6 அடி ஆட்கள்ங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் இவங்கெல்லாம் ஒரு 7 அடின்னு கூட வச்சுக்கோங்களேன். அங்கே ராட்சதர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவனும் கோலியாத்து மாதிரி இருந்திருப்பான், ஒவ்வொருத்தவனும் கோலியாத்து மாதிரி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க போய் ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். எதுவுமே சைஸை வச்சு இல்லைங்க, சைஸை வச்சு இல்லை. அன்னைக்கு சின்ன தாவீது வாலிபன், அவர் பார்த்தாரு, தாவீது எடுத்த ரிஸ்க் சும்மா கிடையாதுங்க. போனா உயிர், சும்மா இல்லை. சும்மா தாவீது போயிட்டாரு, தாவீது கல்லை வச்சு அடிச்சிட்டாரு. கரணம் தப்பினால் மரணம், கரணம் தப்பினால் மரணம். லைஃபை வச்சாருங்க, நம்பினாருங்க ஆண்டவர். உயிர் போயிடும் தாவீது, உயிர் போயிடும். உயிரை கொடுக்கிற தெய்வம் யாரு? ஒரு வாட்டி கரடி வந்துச்சுயா, அந்த கரடியை நான் கொன்னேன். ஒரு வாட்டி சிங்கம் வந்துச்சியா, அந்த சிங்கத்தையே நான் கொன்னேன். இவனும் அதில் ஒருத்தவன். லிஸ்ட் எங்கே போட்டார் பத்தியா அவனை? எல்லாரும் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. இவர் லிஸ்ட் எப்படி போட்டா தெரியுமா?
ஒரு சிங்கத்தை அடித்தேன், ஒரு கரடி அடித்தேன், அதில் ஒரு மாதிரி அவைகளின் கைகளுக்கு என்னை தப்புவித்த தெய்வம் இவனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் அப்படின்னாரு. நம்ம மனசில் ஒன்றே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கணும், இத்தனை வருஷம் என்னை காப்பாத்தின தெய்வம் இனியே என்ன தப்புவிப்பார், காப்பாத்துவார். இதுதான் உள்ள ரத்தம் ஓடுறதை விட அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நமக்குள்ள இந்த எண்ணம். இது நாள் வரைக்கும் உதவி செய்த எபினேசர் அவர் இனிமேலும் எனக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்த பார்வை, தேவனை குறித்த பார்வை மாறணும் பாருங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் பெருசு பெருசா தெரியுதுன்னா ஒன்னே ஒண்ணு, இன்னும் என் கடவுளை நான் பெருசா பார்க்க ஆரம்பிக்கலன்னு தான் அர்த்தம். கடவுளை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, கோலியாத்து கூட்டமே வந்து நின்னாலும் உங்களை பயம்படுத்தாது. கோலியாத்து கூட்டமே வந்தாலும் பயம்படுத்தாது. இந்த பயப்படுறவங்க என்னமா செய்வாங்க, இந்த பயப்படுறவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, இவங்க பயப்படுறது இல்லாம அந்த ஜனங்கள்கிட்ட போய் துர்செய்தியை பரப்பிட்டாங்களாம். துர்செய்தியை பரப்பிட்டு அந்த ஜனம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய அழுவுது, உட்காந்து விடிய ராம் முழுவதும் அழுது. அடுத்த அதிகாரம் 1 வசனம் படிங்களேன். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் அழுவுறீங்க? பயம் உங்களை அழ வைக்கும். பயம் உங்களை அழ வைக்கும். எதையாவது பார்த்து பயந்தீங்க, அழுதுருவீங்க. ஐயோ இது எப்படி, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா அழுதுருவீங்க. ஆண்டவரை பார்த்தா சிரிச்சிருவீங்க. உங்களை கிச்சு கிச்சா கூட பண்ணி விட்டுருவாரு நீங்க சிரிக்கிறதுக்காக. அவருக்கு அழுமூஞ்சிலாம் பிடிக்காது. அண்ணா நமக்கு அதை தான் பண்ணாங்க. வந்துச்சு அந்த அம்மா, மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டிச்சு, கிச்சு கிச்சா பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சிரிச்சிட்டு போயிடுச்சு. அது ஒரு துக்க முகமா இல்லை. ஆண்டவர், ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், உங்கள் குழந்தை அழுதுட்டு இருக்கு, நம்மளாம் செஞ்சுருக்கோம்ல, இந்த 4 வயசு இந்த 5 வயசு எதுக்காக அவன் அழுதுட்டு அவன் அழுதுட்டு இருக்கான், அழாதரா அழாதரான்னு சொல்லுவோம், அவன் அழுதுகிட்டே இருப்பான், கிருடி பண்ணுவோம், அவனை சிரிப்பான், அழுதுகிட்டே சிரிப்பான். அது மாதிரி ஆண்டவருக்கு நம்மளால் அழுறதெல்லாம் பிடிக்காதுங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை அழுதா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. இனிமேல் அழுதினா வந்து அவர் சமூகத்துக்கு போங்க, அழகாக கிச்சு கிச்சா பண்ணி விட்டுருவாரு. நல்லா கிச்சு கிச்சா பண்ணி விட்டா நம்ம சிரிக்க வச்சிருவாரு. நம்மளை சிரிக்க வச்சு பார்க்குற தெய்வம் அந்த தெய்வம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அவர் சொல்வார், கடைசியாக வாங்க, என்னாகமம் 14:24, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் இவர் ஏங்க பயப்படல. நம்ம அப்ப படிச்சோம், என்ன படிச்சோம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள. அல்லேலூயா. அப்ப விஷயம் தெரிஞ்சுதா? இந்த ஆவியானவர் உள்ள வாழ வைக்கிறவன் ராட்சத கூட்டமே வந்தாலும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவர் அன்பின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவர். சரியான டிசிஷனை கரெக்டா எடுத்துருவான் அவன். இவன் எதுவும் பயன்படுத்த முடியாது. இது பயம் ஆவி இல்ல, இது எல்லாத்தையும் பயம்புறுத்துற ஆவி. அல்லேலூயா. இந்த ஆவி போச்சு ஜோசுவா மேல. அந்த ஆவி அவங்க போன உடனே ராட்சதர்கள் எல்லாம் பயந்தார்கள். ராட்சதர்கள் பயந்தார்கள், மடிந்தார்கள். காலேபை நம்ம பார்ப்போம், 85 வயசு வரைக்கும் யுத்தத்துக்கு போனவர். 85 வயசுல சொல்வார் யோசுவாட்ட போயிட்டு, எனக்கு இப்போ 85 வயசு, இப்பயும் நான் யுத்தத்துக்கு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். வயசாயிடுச்சிங்க, உடம்பு ஏதாவது செய்யலைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஐயோ, அந்த உடம்பை குறித்து பயப்படாது, யுத்தத்தை பார்த்து பயப்படாது. 85 வயசுலயும் யுத்தத்தில் போய் டெய்லி ஒரு 10-20 பேரை போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம காலேப். யுத்தத்தில் போய் என்ன செய்யறாரு? நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா யுத்தத்தில் போயிட்டு ஒரு 10 பேரை போட்டு தள்ளிட்டு வர்றாரு 85 வயசு தாத்தா. அந்த பலன் இன்னமும் இருக்குன்னா பயம் உங்க பலத்தை கூட குறுக்கிடும் பாருங்க. பயமே இல்லாதவன் 100 வயசுலயும் வாலிபன் போல இருப்பான். ஐசாயா 65 சொல்ற மாதிரி பயம் நம்ம வாழ்க்கைய லைஃப குறுக்கிடும், நம்ம பலத்தை குறிக்கிறோம். இவர் மேல இருந்த வேற ஆவி பாத்தீங்களா, 85 வயசுக்கு வரைக்கும் யுத்தத்துக்கு போறாரு. நான் சொல்றேன், பயப்படாம இருந்தீங்கன்னா பலசாலியா இருப்பீங்க.
எவ்வளோ பெரிய உடம்பு இப்படி இருக்கும், பயங்கர பல புஜ பல பராக்கிரமசாலியாக கூட வந்துட்டு உள்ள ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோலியாத்து. அவ்வளவுதான். கோலியாத்து விழுந்தது எங்க தெரியுமா? இவர் கையில தடியை கொண்டு போனார்ல பாருங்க. கோலியாத்து பாருங்க, எல்லாரும் ஆகா ஓகோன்றாங்க கோலியாத்தை பார்த்து. இவனுடைய மைண்ட் செட்டை மாத்திட்டாரு தாவீது. அவனை குறிச்சிருந்த ஒரு மனப்பான்மையை மாத்திட்டாரு. என்ன மாத்தினார்னா, இவன் இது நாள் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தான், நான் பெரிய ஆளு எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க நினைச்சிட்டு இருந்தான்ல, அவன் மைண்டையே மாத்திட்டாரு. அவனை குறிச்ச அவனுடைய நினைவையே மாத்திட்டாரு. என்னன்னா அவன் என்ன செஞ்சுட்டான், நீ தடியோட வரத்துக்கு நானா நாயா அப்படின்ட்டான். அவன் நாயோட அவனை கம்பேர் பண்ணிட்டான். முடிஞ்சுது. அவன் சொல்லிட்டான், நீ தடியோட வரத்துக்கு நானா நாயான்ட்டான். அவனே சொல்லிட்டான், அவன் நாயோட கேவலமாகிட்டான். முடிஞ்சது. ஈஸியா ஜெயிச்சாச்சு. அல்லேலூயா. உங்க முன்னாடி வர பிரச்சனைகள் எல்லாம் அது குழம்பி போகுங்க, அது குழம்பி போகும். கோலியாத்து மாதிரி வருது, நாய் மாதிரி போகும் வாலாட்டிட்டு. ஸோ ஆண்டவர் நமக்கு அந்த வசனம் எங்க நம்ம ஆரம்பிச்சோம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு விடுதலை பண்ணும். எல்லா பயத்துல இருந்து இவங்க ஆண்டவருடைய புள்ள. நீங்க ஆண்டவருடைய புள்ள. யோவான் 1:12 நம்ம பார்த்திருக்கோம். அவர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் இருக்கிறவங்க யாராவது பயப்பட முடியுமா? ஆண்டவருடைய பிள்ளை. ஏசப்பாவை பார்த்த உடனே பாருங்களேன், ஏசப்பாவை பார்த்த உடனே எல்லா பிசாசுகளும், அப்பா தாவீதின் குமாரனே, எங்கள் காலம் நிறைவேறுவதற்குள்ள எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு பயந்து நடுங்கினதை நம்ம பார்க்கிறோம். சாத்தானுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பயந்துச்சு. பிரதர், என்ன பிரதர், ஏசப்பாவை பார்த்து பயப்படலாம், என்னை பார்த்து பயப்படுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் எடுங்க, 26வது வசனம் படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆதாம் எப்படி தெரியுமா உருவாக்கப்பட்டார்? ஆதாம் கடவுள் மாதிரி உருவாக்கப்பட்டார். கடவுளுடைய சாயல், கடவுளுடைய இமேஜ், ரூபம். படிங்க, திரும்ப படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோம். சொல்லுவாங்கல்ல, உங்க பையன் பார்த்தா உங்களை மாதிரியே இருக்கிறான், உங்க பொண்ணு பார்த்தா உங்களை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த சாயல் இருக்குன்னு தெரியுங்களா? அதை விட அதிகம், அதை விட அதிகம். காட்ஸ் இமேஜ்ல கடவுள் எப்படி இருப்பாரோ அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க. கடவுளுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன ஆண்டவரே, ஆதாம உங்களை மாதிரியே உருவாக்கிட்டீங்களா? ஆமா, கடவுள் இமேஜ்ல உருவாக்குறாரு, கடவுள் போல உருவாக்குறாரு. அவர் சொன்னார்ல, அந்த பழத்தை சாப்பிட்டா நீ செத்துருவல்லப்பா அப்படின்னு சொன்னார்ல. அன்னைக்கு செத்தது என்ன தெரியுமா? இமேஜ் ஆஃப் காட். கடவுளை போல இருந்துரு. அன்னைக்கு உடனே சாகல. என்ன செத்துதுன்னா, கடவுள் மாறி வாழ்ற வாழ்க்கை இறந்துடுச்சு. கடவுள் மாறி இருந்த ஒரு லைஃப் சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி ஆச்சு. அதை தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. இங்க பாருங்களேன், பிலிப்பியர் 2:6 படிங்களேன். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் என்ன பண்ணாருன்னா, மனுஷன் கடவுளுடைய சாயலை இழந்துட்டான். மனுஷன் கடவுளுடைய சாயலை இழந்துட்டான். என் சாயல்ல அவனை உருவாக்கினேன், அவன் அந்த சாயலை இழந்துட்டான். அந்த மனுஷனுக்கு திரும்பவும் கடவுளுடைய சாயலை கொடுக்கணும், அந்த இமேஜை கொடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தெய்வம் என்ன பண்ணாருன்னா மனுஷ சாயலா வந்தாருங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அப்ப மனுஷ சாயல் என்ன? தம்மை தாமே வெறுமையா இருக்கிறது. மனுஷ சாயல் லைஃப் எப்படி தெரியுமா பிரதர்? நான் மனுஷன் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த மனுஷ சாயலை சொல்றேன். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம். மனுஷ சாயல் என்ன இருக்குன்னா அடிமையின் ரூபம் இருக்கு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. இங்க பாருங்க, இதுதான் மனுஷனுடைய இமேஜ். அந்த இமேஜ்ல இருந்து திரும்ப அவர் வெறுமையானார். ஏன்? நம்மளை நிறைவாய் மாத்த.
அவர் பாவமானார், ஏன் நம்மை நீதியாய் மாற்ற. இன்னொன்று அங்க என்ன இருக்கு? அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையானார், ஏன் நம்மை ரூலராக்க, அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்ற. அப்ப பாருங்க, திரும்ப வந்து மரித்து உயிரோடு எழுந்தவர் என்னமா பண்ணாரு? திரும்ப அந்த இமேஜை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இமேஜ் மாத்திரம் இல்லைங்க, அந்த கடவுள் அந்த முகத்தை தானே அப்படி படைச்சாரு, கடவுள் மாதிரி படைச்சாரு எல்லா பவரோட. ஆதாம என்னமா பண்ணாரு? அப்படிலாம் வேணாம், இன்னைக்கு நான் வந்து உனக்குள்ள வாழ்கிறேன், உனக்குள்ளேயே நான் வந்துடுறேன், உனக்குள்ள நான் வரேன். இப்ப என்ன தெரியுமா? இப்ப நமக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்ல, உங்க முன்னாடி ஏதாவது வியாதி நிக்க முடியுமா? இந்த கான்சியஸ் வரணும், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், என் முன்னாடி கடவுள் இருக்கிறாரு. நான் ஃபேஸ் பண்ற எந்த பிரச்சனையும் அது நீ இல்ல, பீட்டர் கிடையாது, நீங்க யாரும் கிடையாது, உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், ஐயோ இயேசு கிறிஸ்துவே உங்க காலம் வரத்துக்கு ஏன் வந்தீங்க? நடுங்குச்சு. நீங்க போகும்போது வாங்க, உங்க பிரச்சனைகள்லாம் நடுங்குங்க. உங்களை பார்த்து உங்க பிரச்சனை நடக்கும், உங்களுக்கு உங்களை அட்டாக் பண்ற வியாதிகள்லாம் நடுங்கும், தரித்திரம் உங்களை பார்த்து நடுங்கும். அந்த கான்சியஸ்ல தான் நீங்க வாழணும். எனக்குள்ள கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கடவுள் எனக்குள்ள வாசம் செய்து, கடவுளுடைய ஆலயம். அப்ப எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு எதிராய், அதான் வாசம், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வில்ல எடுத்து உங்க மேல விட்டாங்கன்னா அது என்ன சொன்னா, யுத்தத்துல பாருங்க, தாவீது எத்தனை யுத்தத்துக்கு போயிருப்பாரு, எத்தனை யுத்தத்துக்கு. ஏதாவது ஒரு அம்பு வந்து குத்திச்சா? ஆகாபுக்கெல்லாம் பாருங்க, ஒருவன் நினையாமல் விட்ட அம்பு அவன் நெற்றியில் போய் பதித்ததுன்னு இருக்கும். எத்தனை யுத்தத்துக்கு போனா தாவீத ஒரு அம்பு கூட தொடல. ஏங்க, ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் யுத்தத்துக்கு போனப்ப அத்தனை பேர் வில்லு விட்டுருப்பாங்க, சண்டை நடந்திருக்கும். யாருங்க காப்பாத்தினது? அவங்க சுத்தி இருந்த ஆர்மினா இல்ல. வசனம் இருக்குது, உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அம்பு இப்படி வருங்க, இப்படி வந்து அப்படி டைவர்ட் ஆகி போயிடும். எப்படி வரும்? அண்ணாச்சலம், அம்பு வரும் வந்து அப்படி போயிடும், அவ்வளவுதான், கிட்ட வராது. உங்களுக்கு எதிராக கத்தியை விடுவாங்க, சர்ன்னு விடுவாங்க பாருங்க, வாய்க்காது. எந்த வியாதியும் வாய்க்காது, தோத்து போகும். அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். உங்களுக்கு விரோதமா எதுவுமே நடக்காதுங்க. அந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்குதுங்க, அந்த ஒரு அட்மாஸ்பியர். அது என்னன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அட்மாஸ்பியர். ஆமென். அவர் பாருங்க, கடவுளோட அன்பு ஆதாம தன்னுடைய இமேஜ்ல படைக்கிறாரு, தன்னை போல படைக்கிறாரு, தன்னை போல ஆள சொல்றாரு. ஓ, அதெல்லாம் ஆதாமுக்கு தான் கொடுத்திருக்கிறார் பதர் அப்படின்னா இல்ல, இன்னைக்கு நம்மளையும் பார்த்து அதான் சொல்றாரு. இந்த ரிசரக்ஷன் டேல ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? உனக்காக நான் எல்லாம் செஞ்சுட்டேன், நீ ஒரு நல்ல வாழ்க்கை, கடவுளை போல வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, கடவுளுடைய பிள்ளை போல வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். உயிரையும் கொடுத்துட்டேன், உயிரையும் கொடுத்து உனக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். அவர் சொன்னார் மத்தேயு 28, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்க போங்க, எல்லாத்தையும் உனக்காக நான் எல்லா அத்தாரிட்டியை வாங்கிட்டேன். எல்லா வரங்கள் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லா வரங்கள், எல்லா ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கு. சைன் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. எல்லா ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. கடவுளுக்குள்ள என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குமோ அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்குள்ள இருக்குங்க. காடுக்குள்ள இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸும் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. சொந்த குமார் என்றும் பார்க்காம அவரையே கொடுத்துட்டாரு. மற்ற எல்லாவற்றையும் என்னது, கடவுளுக்குரிய எல்லாத்தையும் கொடுக்கிறாருங்க. மற்ற எல்லாவற்றனா கொஞ்சம் காசு கொஞ்சம் பணம் அப்படி இல்ல, கடவுளுக்குரிய எல்லாத்தையும் கொடுக்கிறாருங்க. ஹல்லேலூயா. யாருங்க கொடுப்பா?
யாரு கொடுப்பா? மற்ற எல்லாத்தையும் கொடுக்கிறார். என்ன ஏசப்பா எல்லாத்தையும்னா? எல்லாத்தையும் தான். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, நிறைய தேவைகள் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. உங்களுக்கான எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். இப்ப நான் அநேகம் சொன்னா, நான் எதை தெரியுமா அநேகம் சொல்லுவேன்? ஒரு 10 கோடி வீடு, இல்லை 100 கோடி வீடு, இல்லைன்னா ஒரு 1,00,000 கோடி வீடுங்க. இது என்னோட அநேகம். கடவுளுடைய அநேகம். நம்ம நிறைய நேரம் வேதத்தில் ஜீசஸ் பேசுகிறத நம்ம மனுஷ மைண்டில் திங்க் பண்ணி படிக்கவே கூடாது. அது ஜீசஸ் படித்தா எப்படி இருக்கும்? அவர் சொல்கிற வேர்டோடைய வேல்யூ அப்போ தான் தெரியும். அவர் சொல்கிறார் அநேக வாசஸ்தலங்கள். 5000 10,000 இல்லைங்க, 1,00,000 கோடி இல்லைங்க, மில்லியன் பில்லியன்லாம் கிடையாதுங்க. இந்த கடவுள் சொல்ற அநேகம் வேற. அது எக்கச்சக்கம். நமக்கு ஆயத்தம் பண்ண போறாரு. நமக்காக தான் நமக்காக பூமியை படைச்சாரு, நமக்காக எல்லாம் கொடுத்தாரு. நம்ம அதெல்லாம் இழந்தோம். நமக்காக வந்தாரு, நமக்காக மரித்தாரு, நமக்காக உயிர்த்தாரு, நமக்காக பரலோகம் போறாரு. பரலோகம் போய் என்னையா பண்ண போறீங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டா, அங்க போனாலும் நம்மள தான் நினைக்கிறாரு. நான் போய் உங்களுக்காக அநேக வாசஸ்தலம் இருக்கு, உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போறேன். என்ன ஏசப்பா இப்படி பைத்தியமா இருக்கீங்க எங்க மேல? எப்ப பார்த்தாலும் எங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் முடிச்சிட்டு போய் உட்காந்து வலது பரிசத்துல உட்காந்து அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு, இப்பயும் நாங்க தானா? வேற எதுவும் உங்களுக்கு யோசிக்க மாட்டீங்களா? வேற எதுவும் திங்க் பண்ண மாட்டீங்களா ஏசப்பானா? இல்லப்பா, இல்ல. உன்னை தவிர என்னால வேற எதையும் திங்க் பண்ண முடியாது. இப்பதான் பரலோகத்துக்கு போறீங்க, அங்க போயும் நமக்கு தான் ப்ரிப்பேர் பண்றாராம். எல்லாத்தையும் ஆயத்தம் பண்றாரு. என்னதான் என் புள்ள வரும், ஒரு நாள் பரலோகத்துக்கு என் புள்ள வரும், அதுக்கு எல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கணும் என் புள்ளைக்கு. என்ன லவ், என்ன அன்பு, புரிஞ்சிக்கவே முடியலையே. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் புரிஞ்சிக்க முடியாது. திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன், கடவுளுடைய அன்பை நம்முடைய ஆறறிவுகளால மனுஷ புத்தியினால நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. எக்ஸ்ட்ரீம் லெவல். அது எது காட்டணும்? அந்த வேத வார்த்தைகள் தான். பிரதர், நான் ஆண்டோடைய அன்பை நான் இன்னும் உணர்ந்துக்கணும், இன்னும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று வேதத்தை உட்காந்து வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. என் ப்ரேயர் ரூம் இருக்கும், நான் என்ன செய்வேன்னா பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த ரூம்லேயே நான் ஒரு பாய் வச்சுருப்பேன். நல்லா படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, அந்த ரூம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஒரு ஸ்டோர் ரூம் சைஸு. அங்கேயே காலம் அடக்கிட்டு அங்கே தூங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூங்குவேன், திரும்ப எழுந்திருப்பேன், திரும்ப பைபிளை படிப்பேன், திரும்ப அங்கேயே தான் இருப்பேன். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேலே பைத்தியமாக இருக்கிறோமோ, வார்த்தை அதை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக பேசிக்கிட்டே இருப்பார். என் அன்பு என்னன்னு காட்டிக்கிட்டே இருப்பார். இந்த பூரண அன்பு, இந்த கடவுளை குறித்த வெளிப்பாடு தான், இந்த வெளிப்பாடு தான் உங்களை வாழ வைக்கும். வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். கர்த்தர் குறித்த அறிவு இல்லை. கர்த்தருடைய ஜனத்துக்கு ஏங்க சங்காரம்? கர்த்தருடைய ஜனத்துக்கு ஏங்க வியாதி? கர்த்தருடைய ஜனத்துக்கு ஏங்க குறை? அப்படின்னா வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். கர்த்தர் குறித்த ஒரு அறிவு இல்லை, தேவனை குறித்த அறிவில். என் கடவுள் எப்படிப்பட்டவர், என் கடவுள் என்ன நேசிக்கிறார். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம மேலே பைத்தியமாக இருக்கிற ஒரு கடவுளுங்க. நம்ம உலக பாஷையில் சொன்ன இப்படி சொல்லாங்க, நம்ம மேலே அன்புன்றதை விட நம்ம மேலே ஒரு பைத்தியமாக இருக்கிற கடவுளுங்க. பரலோகத்துக்கு போனால் கூட என் பிள்ளைக்கு போய் நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்கிற கடவுளுங்க. அந்த மாதிரி நினைப்பு இருக்கும்போது இங்கே காலில் லைட்டாக ஒரு சுளுக்கு விழுந்திருக்கு, என்ன பண்ணலாம்? நாளைக்கு ஒரு 10,000 ரூபா பணம் தேவை இருக்கு, என்ன பண்ணலாம்? இல்லை நாளைக்கு எதிர்காலத்தில் அது தேவை, இது தேவை இல்லை, இந்த எல்லா தேவையும் இந்த அன்பு என்ன செய்யும்?
நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஏன் அதெல்லாம் ஆண்டுகிட்ட சொன்னாண்டே அது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஆண்டு சமூகத்தில் உட்காந்து துதித்து ஆராதித்து பாடி நிறைய தேவைகள் இருக்கும் பாருங்க. தேவையின் மத்தியில தேவையை தேடி போற ஆட்களா நம்ம இருக்கக்கூடாது, ஆண்டவரை தேடி போற ஆட்களா இருக்கும். இந்த உலகம் பல தேவைகளை காட்டும். வா 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 வா, என்ன தேடி வா, என்ன தேடி வா, வா 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 வா. பணத்துக்கு பின்னாடி ஓடு, பேரு புகழுக்கு பின்னாடி ஓடு, அதுக்கு பின்னாடி ஓடு, இதுக்கு பின்னாடி ஓடு, வா வா வா. இழுக்கும் உலகம், நல்ல மேக்னெட் மாதிரி இழுக்கும். அந்த பக்கம் போயிடக்கூடாது பாருங்க. கர்த்தருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தருடைய அன்பால நெருக்கப்படணும் பாருங்க. அந்த அன்பு நம்மளை ஏவும் பாருங்க, நெருக்கி ஏவுகிறதாம். பவுல் தானே சொல்றாரு, பவுல் தான் சொல்லுவாரு, அவருடைய அன்பு நம்மளை நெருக்கணும் பாருங்க. அந்த அன்பு நம்ம நெருக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிப்போமா? நன்றி. ரியாத்தரா பராஷாந்தரா ரியாத்துரியானா ராத்தரா பராட்டிடி மனராத்தரா ஹோராபரா சந்தரா பரியாந்தரா. 24 மணி நேரமும் இந்த உலகத்துல உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இல்லைங்க. கணவன் மனைவியா இருக்கட்டும், பெத்த தாய் பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற உறவு 24 hours நம்ம நினைக்கிறது இல்லை. என்னதான் அந்யோன்யமா இருந்தாலும் வேற வேலைகள் பார்ப்போம், அதை பார்ப்போம், வேலையை பார்ப்போம், திங்கிங் மாறாது. ஆனா 24 hours இந்த பூமியில வாழ்ற எல்லா நாட்கள்ல ஒரு செகண்ட் கூட நம்ம தெய்வம் நம்மளை மறக்கிறதே இல்லைங்க, மறக்கிறதே இல்லை. நம்மளை உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவோம், உங்க மேல என் கண்ணை வச்சுட்டேன்ற கண்ணையே தூக்கி உங்க மேல வச்சுட்டாருங்க. அல்லேலூயா. உங்களுக்காக உயிரையே கொடுத்த தெய்வம் இந்த கண்ணை தூக்கி வச்சுட்டு உங்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. என் புள்ள காலு தடுமாறுது, போ போ போ, ஏஞ்சல்ஸ் போங்க, அவன் பாதத்தை கையில தூக்கிட்டு போங்க, என் புள்ள காலு தடுமாறுது. என்ன ஒரு அன்புங்க, என்ன ஒரு அன்பு. எலிசாவை கொல்றதுக்கு பிடிக்கிறதுக்கு சீரியா தேசத்துல இருந்து வந்துட்டாங்க. ஒரு ராணுவம் வந்திருக்கு. ஒரே ஒரு தூதனை அனுப்பிச்சா போதுங்க, அந்த ராணுவத்திற்கு அத்தனை பேரையும் ஒரே நசுக்கி போட்டுருவார் பரலோகத்துல இருந்து. ஆனா அந்த எலிசாவுக்கு துணை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த மலை எங்கும் அக்கினிமயமான ரதங்கள் வந்து இறங்கி இருந்தார்கள், தேவ தூதர்கள் நிரம்பி இருந்தார்கள். என்னன்னா பரலோகமே கீழே இறங்கிடுச்சிங்க. என்ன ஏசப்பா, எலிசாவுக்கு இந்த முன்னாடி வந்த ஒரு ஆர்மிக்கு நீங்க ஒரு ஏஞ்சல் அனுப்பலால ஏசப்பா, எதுக்கு ஏசப்பா இவ்வளவு பெரிய கூட்டத்தை பரலோகத்தையே இறக்கிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏய் என் புள்ள, ஒவ்வொரு புள்ள பின்னாடியும் என் முழு பரலோகமும் நிக்கிறத இந்த உலகம் பார்க்கணும், இந்த உலகம் பார்க்கணும். எலிசாவை காப்பாத்த ஒரு தேவதூதன் போதாதா? முழு பரலோகமும் இறங்கியது எலிசாவுக்காக, ஒரு தேவ மனுஷனுக்காக, ஒரு தேவ பிள்ளைக்காக. நீங்களா நம்மலாம் சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, என் பின்னாடி யார் இருக்கா தெரியுமான்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம பின்னாடி பரலோகமே இருக்குங்க. அல்லேலூயா. நம்ம பின்னாடி அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் நமக்குள்ள இருக்கிறாரு. சரிங்க, அப்போ உங்க பின்னாடி யாருன்னா பரலோகமே உங்க பின்னாடி இருக்கு, வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்படி ஒரு கூட்டமா வந்து நிப்பாங்க. அதான் ஏசப்பா சொல்லுவாரு, நான் இப்ப வேண்டிக்கிட்டாலும் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை என் பிதா அனுப்ப மாட்டாரா அப்படின்னாரு. உங்க கூட நிக்கிற ஆட்களோட வேல்யூ தெரியணும் பாருங்க. மரியாள் செஞ்ச மாதிரி உங்களால் இயன்றதை செஞ்சுக்கிட்டே இருங்க, அதை நிறுத்தாதீங்க. அதை கடவுள் ஹானர் பண்றாரு. எஸ், நன்றி அப்பா, நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த உயிர் தெழுந்த நாள்ல அவங்க வாழ்க்கையில மரித்த மாதிரி இருந்த எல்லா காரியங்களும் உயிர் பெற்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
சில பேருக்கு ஆண்டவரோட உறவே மறித்து போன மாதிரி இருக்கு. அதை ரீஸ்டோர் பண்றாரு ஆண்டவர், அதை ரீஸ்டோர் பண்றாரு. உறவு, ரிலேஷன்ஷிப் அது புதுப்பித்து கொள்ளுங்க. ஆண்டவரோட டைமை ஸ்பெண்ட் பண்றது, பைபிள் வாசிக்கிறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜீசஸ் நேம், ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.